நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். நண்பர்களே, இன்றைக்கு ராஷ்டிரபதி அவார்டுக்கான ராஷ்டிரபதி சர்டிஃபிகேட்டு எக்ஸாம் இருக்குது பாருங்கள். அதாவது சிபிடி எக்ஸாம்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது பற்றின ஐடியா நம்ம ஸ்கவுட்ஸ் கைட்ஸுக்கு எல்லாமே இருக்குது. அதனால் அதை பற்றின சில செய்திகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த காணொலியில். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எக்ஸாமோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, என்ன மோடுனா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சிஸ்டம் கொடுத்துருவாங்க, கம்ப்யூட்டர் கொடுத்துருவாங்க. கம்ப்யூட்டரில் உங்களுடைய நம்பரை வச்சு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு கொஸ்டின் உங்களுக்குன்னு உள்ள கம்ப்யூட்டரில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது தான். அதுக்கு பேர் தான் சிபிடி எக்ஸாம்னு பேர், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு பேருங்க. டோட்டல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஒரு கொஸ்டின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டும். டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சரியான ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு. அதனால் டோட்டலாக 60 கொஸ்டின்ஸுக்கும் 60 மார்க்ஸ். டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours, 2 மணி நேரம் இருக்கிறது. அதனால் நீங்கள் பதட்டப்படாமல் நல்லா சூஸ் பண்ணி எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது நோ நெகட்டிவ் மார்க்கிங். இப்போ நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மைனஸ் மார்க்கு மற்ற எக்ஸாம்லலாம் இருக்கிற மாதிரி இதுக்கு கிடையாது. நோ நெகட்டிவ் மார்க்கிங். அதனால் பயப்பட வேண்டாம், தப்பாயிட்டால் மைனஸ் மார்க் போயிடுவேன்னு நீங்கள் நினைக்க வேண்டியது. அதுக்கப்புறம் மார்க் அலாட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கவுட் கைட் பொறுத்த அளவில் இது ரோ ரேஞ்சர் இருக்குல்ல, அதனால் அது அப்புறம் பார்ப்போம். இப்போ ஸ்கவுட் கைட் பொறுத்த அளவில் செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு 2 செக்ஷனாக உங்களுக்கு இந்த மார்க்கு கொஸ்டின் அமைக்கிறாங்க. மார்க் அலாட்மெண்ட் அப்படி வருது. செக்ஷன் ஏக்கு 50 மார்க்கு, செக்ஷன் பிக்கு 10 மார்க்கு, டோட்டலாக 60 மார்க்ஸ். இப்போ செக்ஷன் ஏல என்னென்ன வரும் அப்படின்னா, ஸ்கவுட்டிங் கைடிங் ஸ்கில்ஸ், அதாவது பிரவேஷ்லேருந்து ராஷ்டிரபதி ஸ்கவுட்டு ராஷ்டிரபதி கைடு வரைக்கும் உள்ள ஆஸ் பர் ஏபிஆரில் உள்ள அந்த என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கோ அதில் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். அதனால் நீங்கள் ஏபிஆர் படி நீங்கள் தரவாக இருக்கணும். ஸ்கவுட்டிங் கைடிங் ஸ்கில்ஸு ப்ளஸ் ஜென்ரல் நாலேஜ் 2க்கு சேர்த்து 50 மார்க்கு. இது செக்ஷன் ஏயில். அடுத்தது செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்கவுட்டிங் அப்படிங்கிற பேரில் ஓசம் வேக்ஸ் 2 பற்றின கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கு 10 மதிப்பெண்கள் இருக்கிறது. அப்போ செக்ஷன் ஏயில் 50, செக்ஷன் பியில் 10, டோட்டலாக 60 மார்க்ஸ் வருதுன்னு வச்சிங்களேன் செக்ஷன் படி பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டு மார்க்ஸ் ஸ்ப்ளிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எவ்வளோ மார்க்குன்னு அதுவும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. பிரவேஷ் 10 மார்க்ஸ், பிரதம் சோபான் 10 மார்க்ஸ், திவித்திய சோபான் 10 மார்க்ஸ், திருத்திய சோபான் 10 மார்க்ஸ். அப்போ எத்தனை 40 மார்க்ஸ் வந்துச்சிங்களா? பிரவேஷ் டு திருத்திய வரைக்கும் 40 மார்க்ஸ் வந்துடுது. அப்போ ஒவ்வொரு ஏரியாவிலையும் கேள்வி வருங்கிறது தான் அதுக்கு மீனிங். அடுத்தது ராஜ்யபுஸ்கார், ராஷ்டிரபதி ஸ்கவுட்டு, ஜென்ரல் நாலேஜ், ஓசம் வேக்ஸு எல்லாத்துக்கும் சேர்த்து 20 மார்க். இப்போ அதில் ஒரு 40, இதில் ஒரு 20, டோட்டலாக 60 மார்க். இதன் அடிப்படையில் நீங்கள் தேர்வுக்கு தயாராகுங்க, ரிட்டன் டெஸ்ட்டுக்கு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போ ப்ராக்டிக்கலாக டெஸ்டிங் கேம்ப் இருக்கும் ஒரு 5 நாளைக்கு ஸ்டேட் லெவலில். அது இல்லாமல் கம்ப்யூட்டரில் எழுதுகிற டெஸ்ட்டு இதுதான் மிக முக்கியமான டெஸ்ட்டு. அதனால் இதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காணொலிலாம் டீட்டெயிலாக இதை பற்றி நான் மாடல் கொஸ்டின் பேப்பரை கொண்டு போடலாம். ஒவ்வொரு ஏரியாவிலையும் பிரவேஷில் என்னென்ன கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு பகுதிகள்லையும் நம்ம கொஸ்டின் பேப்பர் போடலாம். அடுத்தது ரிப்பீட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அது மாதிரி ஐடியாக்களும் நம்ம வரக்கூடிய காணொலிகளை இதை பற்றி பேசலாம். உங்களுடைய கமெண்ட்ஸை, உங்களுடைய தேவைகளை நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி நான் காணொலிகளை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு வசதியாக இருக்கும். அடுத்த காணொலியில் மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரண்யத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.